Hi students, இந்த வீடியோல நம்ம Python ப்ரோக்ராம்ல functions எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எழுதி போக முடியாது. சோ ப்ரோக்ராம் வந்து டிவைட் பண்ணனும், சப் ப்ரோக்ராமா பிரிக்கணும். அந்த சப் ப்ரோக்ராமுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். சோ எங்காச்சும் எரர் வந்துருச்சு அப்படினா நம்ம அந்த பர்టిక్యులர் சப் ப்ரோக்ராமை செக் பண்ணா போதும். எரரும் அந்த பர்టిక్యులர் அந்த சப் ப்ரோக்ராம்ல டிவைட் பண்ண அந்த ப்ரோக்ராம்ல தான் காட்டும். அதனால ஈஸியா அதை மட்டும் சால்வ் பண்ணா போதும், மற்ற சப் ப்ரோக்ராம் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. பட் எனிவே நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தானில் வந்து டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபைல் நியூ ஸ்கிரிப்ட் மோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து parenthesis யூஸ் பண்ணணும். ஸோ வெல்கம் டு Python programming. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தென் நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் பார்க்கலாம். அது டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கலாம். ஆல்சோ ஃபாலோடு பை பேராமீட்டர்ஸ் வரலாம். ஸோ பேராமீட்டரை பற்றி நம்ம லேட்டர் டிஸ்கஸ் லேட்டர். அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும்தான். ஸோ அண்ட் தென் ஃபாலோடு பை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான், நீங்களே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். நான் 2 நம்பர் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்காட்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமே கொடுக்குறேன். ஸோ ப்ராக்கெட் போட்டு கண்டிப்பாக வந்து கோலன் வச்சுருக்கணும். ஸோ இதான் சின்டாக்ஸ் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். டெஃப் ஃபங்க்ஷன் நேம் லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலன் கொடுத்துருக்காங்க. டெஃப் ஃபங்க்ஷன் நேம் லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலன் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். டெஃப் கீவேர்ட் ஆட் இஸ் ஃபங்க்ஷன் நேம், ப்ராக்கெட்டில் வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், எதுவும் கொடுக்கல. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலன் போட்டிருக்கேன். இப்போ என்டர் தட்டினோடனே நம்மளுக்கு வந்து இன்டென்டேஷன் கிடச்சிருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். a = 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் b = 20 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் c = a + 10 அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ a + bனே ஒரு அசைன்மெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷன் எவால்வேட் ஆகி சியில் அசைன் ஆகிற மாதிரி நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து அண்ட் பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் எப்பவுமே டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். த வேல்யூ ஆஃப் ஏ சியை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். சொன்ன கிளியராக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கூட எழுதலாம். மறுபடியும் sum of a and b is ஓகே இல்லைங்க சார், எனக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னாலும் நம்ம டெஃபினட்டாக கொடுக்க முடியும். கமா ஸோ அப்படின்னா ஏ பி வேல்யூ நான் டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறது. தட்ஸ் ஆல். ரைட், இப்போ என்டர் தட்டிக்கலாம். அண்ட் தென் பேக் ஸ்பேஸ். இப்போ கால் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், கண்டிப்பாக வந்து கால் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அண்ட் தென் ஆட். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
சேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ பைத்தான் 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் மாடியூல். ரைட், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். த சம் ஆஃப் 10 and 20 is 30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் வெற்றிகரமாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ எப்படிங்க சார் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் எப்பவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்பைலர் வந்து செக் பண்ணும். கம்பைலர் வந்து நம்ம எழுதக்கூடிய கோடிங்கை வந்து லைன் பை லைனாக செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற லைனை செக் பண்ணும். தென் ஃபங்க்ஷனுக்குள்ளே அது போகவே போகாது. கண்ட்ரோல் ஏன் போகாது அப்படின்னா, ஃபங்க்ஷன் எப்போதுமே அதை வந்து காலிங் மூலம் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போக முடியும். என்ன காலிங் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கிருந்து தான் கால் வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது கொடுக்காம இருந்தால் இந்த லைனே எது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுமே நம்மளுக்கு வந்து ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகும்போது A10 B20 அப்படிங்கிற வேல்யூவில் அசைன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆட் ஆகி சீல் அசைன் ஆகுது. அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் அப்படிங்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். தென் ஏவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ டபுள் கோடேஷன் என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். டபுள் கோடேஷன் இல்லாத ஒரு வேரியபிள் போட்டிருந்தோம் அப்படின்னா வேரியபிளோட வேல்யூ தான் அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் கொடுப்போம். பரந்திஸ் ஓப்பன் பண்ணி நவ் டபுள் கோடேஷன் கொடுக்கணும். எப்பவுமே ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் எழுதும்போது டபுள் கோடேஷன். நவ் ஃபங்க்ஷன் is executing அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இங்கே அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது இஸ் எ ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது எங்கே ஃபங்க்ஷன் நேம்னு செக் பண்ணி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ கால் வந்து இங்கே போகும். ஸோ இங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் இருக்கிறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரிண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா, வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், நவ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங். அதுக்கப்புறம் த சம் ஆஃப் A and B, ஏவோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும், பியோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும், அண்ட் சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஏன்னா அது மாதிரி தான் இங்கே நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரன். எஸ், நான் சொன்ன மாதிரியே வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், நவ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங், த சம் ஆஃப் 10 and 20 is 30 அப்படின்னு நம்ம டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னால் நம்ம வந்து பெராமீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது சார் பெராமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ பெராமீட்டர் அப்படிங்கிறது எப்படிங்க சார் அதாவது இந்த பெராமீட்டர் அண்ட் இந்த ரிட்டன் இந்த ரெண்டுமே நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இப்போ நார்மலாக இங்கே பாருங்கள், ஹலோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கே வந்து ரிட்டன் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் பாசிங் ஆர்கியூமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ இதே ஒரு ஈஸியான ஒன்று தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, பாசிங் பெராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை வந்து எப்படி பெராமீட்டரோட நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி. ஸோ பெராமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் ஹெட்டரில் கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே பெராமீட்டரோட இதே ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த A10 20 அப்படிங்கிறதுக்கு இங்கே ரெண்டு பெராமீட்டர் டிக்ளேர் பண்ணுறேன் ஏபின்னு. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த A10க்கு இப்போது AB அப்படிங்கிறதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு x = 10 அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் y = 20 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே x, y அப்படின்னு கொடுக்குறேன். வாட் இஸ் திஸ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேரியபிள்ஸ் இங்கே டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் வேல்யூ வந்து எக்ஸுக்கு வந்து 10, ஒய்க்கு வந்து 20. ஸோ இந்த 10, 20 வந்து எப்பவுமே சொல்லல, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் லைனை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் காட்டி நம்மளுக்கு அவுட்புட் வந்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கண்ட்ரோல் போகவே போகாது. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இஸ் ஃபங்க்ஷன் பாடி இதோட முடியுது. ஸோ இதுக்குள்ளே கண்ட்ரோல் போகாது. நம்ம இதை வந்து கால் ஃபங்க்ஷன் மூலம் தான் கண்ட்ரோலை கொண்டு வர முடியும்.
ஸோ அதுக்கடுத்துக்கிட்ட பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். நவ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 10 அசைன் ஆகும் அண்ட் ஒய் ஈக்குவல் 20 அசைன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. ஸோ கால் இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஹெட்டரில் நம்ம வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து வேரியபிள்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் வந்து பெராமீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் பெராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெராமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹெட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபார்மல் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் காலிங் ஃபங்க்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஆக்சுவல் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம பெராமீட்டர்னு ஒரு காமன் நேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே பெராமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லாமே மேட்ச் ஆகணும். இங்கே வந்து ஒரு பெராமீட்டர் இருந்து இங்கே 2 பெராமீட்டர் ஆகவோ அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து கால் வரும்போது எக்ஸாக்ட் மேட்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இது மேட்ச் ஆகிருக்கு, ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக இருக்குது, பெராமீட்டரும் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2க்கும் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து இங்கே அப்ளை ஆகும் ஏபிக்கு கால் போகும்போது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏஎக்ஸில் வந்து 10 அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வேல்யூ இருக்குது, ஒயில் வந்து 20 இருக்குது, அதுதான் ஆர்கியூமெண்ட். இந்த ரெண்டும் அப்படியே கால் இங்கே போகும்போது ஏல வந்து 10 ஸ்டோர் ஆகும், ஒயில் வந்து 20 ஸ்டோர் ஆகும். ஸோ லைன் பை லைனாக தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து வேல்யூ இந்த சியில் ஸ்டோர் ஆகும், சியில் அசைன் ஆகும் 13. பிரிண்ட் வந்து சேம் அவுட்புட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். வேணால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேவ் ரன். எஸ், சேம் அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் வி யூஸிங் பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. பராமீட்டர் ஃபங்க்ஷன் வித் பராமீட்டர் எழுதுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டாக ஃபங்க்ஷன் வித் பராமீட்டர். ஓகே, சேவ் பண்ணிக்கங்க. தென் இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட், செகண்ட் பிரிண்ட் அண்ட் தென் தேர்ட் இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த 2 அசைன் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே ஜம்ப் ஆகும். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தால ஒரு டைம். எஸ், உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சம் அப்படின்னு கொடுக்குறேன் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் நேம் சம்னு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து சம்னு தான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சம்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன், ரன் ஆகுமான்னு பாருங்கள். ரன் ஆகாது. காரணம் வந்து என்ன, ட்ரேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாட் டிஃபைன்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எரர் காட்டுது. காரணம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் சேமாக இல்லை, கண்ட்ரோல் போகலை. ஸோ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகவே ஆகிருக்காது. பாருங்கள், அண்ட் அவுட்புட்டில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சம் இங்கே இப்போ ரீசெண்டாக இது தான் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாதுங்காட்டி நம்மளுக்கு வந்து த சம் ஆஃப் 10 and 20 வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம அதை டிஸ்பிளே இந்த இது கூட கண்ட்ரோல் போகலை, ஏன்னா ஃபங்க்ஷன் நேம் சேமாக இல்லை. இங்கே சம்ஸ்னு இருக்குது, சம்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சம்னு மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை சம்ஸ்னு மாற்றணும். சேமாக இருக்கும். இப்போ எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். சாரி, ரன். எஸ், நம்மளுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். நம்மளுக்கு வந்து கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் இப்போ நான் சொன்னேன், ஆர்கியூமெண்ட்ஸ் ஈஸியாக வேல்யூஸ். இப்போ இந்த எக்ஸ் ஒய் டைரெக்டாக இங்கே காப்பி ஆகும் ஏபியில். ஸோ அப்போது இங்கே போகும்போது எக்ஸ் ஒய்யோட வேல்யூத்தை எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் கண்ட்ரோல்.
ஸோ அந்த வேல்யூ இஸ் தி ஆர்குமெண்ட். xy and ab are the parameters. ஸோ நம்ம அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் கொடுக்குற அந்த